ஹலோ பெபிள்ஸ் வியர்ஸ். இப்போ நம்ம காரைக்குடியில் இருக்கிறோங்க. இப்போ இந்த காரைக்குடியில் பார்த்தீங்கன்னாக்கா செட்டிநாடு உணவுக்கு நல்ல ஃபேமஸ்ன்னு தெரியும். அதில் ஒரு ஹோட்டல் நம்ம செலக்ட் பண்ணி பார்த்துருக்கோம். பேர் வந்து கங்கா மெஸ். அந்த ஹோட்டலோட பேர். இந்த கங்கா மெஸ் ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, காரைக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்தியன் பேங்க் பக்கத்து சந்தில் டாக்ஸி ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது இந்த கங்கா மெஸ். இந்த கங்கா மெஸ்ஸில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, என்ன வெரைட்டிஸ் இருக்குது பார்ப்போம் வாங்க. ஹலோ சார். சார் பேர் சார்? கங்கா அம்பரீஷ். கங்கா அம்பரீஷ். இது எப்போ சார் நீங்கள் ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கீங்க? நம்ம இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சு 40 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அப்பாவோட அப்பா காலத்துலேருந்து ஹோட்டல் தான். அப்பாவோட அப்பா அடுத்த அடுத்து இப்போ நான் எல்லாமே ஹோட்டல் தான். நமக்கு காரைக்குள்ள ஓரளவு கொஞ்சம் ஸ்டாண்டர்டான. சரி. நாங்கள் வெளியே போர்டில் பார்த்தோம், இந்த நாட்டுக்கோழி, இந்த சிக்கன் உப்பு கொண்டோம், அதெல்லாம் ஸ்பெஷலாக பண்ணுறீங்க. மற்ற ஹோட்டலில் நாங்கள் அது மாதிரி பார்க்கல. இடித்த நாட்டுக்கோழி இதெல்லாம் பார்த்துருக்கோம். அது இதை பற்றி என்ன? நம்ம ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லஞ்ச் மட்டும்தான். பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்லாம் கிடையாது. சரி. இப்போ 11:30 ஓப்பன் பண்ணால் 4:30 வரைக்கும். ஸோ வந்து லஞ்ச் டைமில் என்னென்ன வெரைட்டிஸ் கொடுக்க முடியுமோ செட்டிநாடு ஸ்டைலில் எல்லா வெரைட்டிஸுமே அவைலபிள் இருக்கும். இப்போ நாட்டுக்கோழியில் வந்து எல்லாமே பார்த்தா ஒரு நாட்டுக்கோழி மசால் மட்டும் இருக்குன்னு அதில் கொஞ்சம் வெரைட்டிஸ் இது பண்ணுன்றக்கா இடிச்சு நாட்டுக்கோழி அந்த மாதிரி இது. அதே மாதிரி சிக்கனில் எவ்வளோ வெரைட்டிஸ் இது கொடுக்க முடியுமோ அந்த லஞ்சுக்கு நம்ம மீல்ஸுக்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி. இப்போ அந்த நார்மல் 65 கூட அது மீல்ஸுக்கு ஃபுல்லாக செட் ஆகாது. அதனால் அந்த சிக்கன் உப்பு கண்டுன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நம்ம ஆக்சுவல் உப்பு கண்ட மாதிரிலாம் கொஞ்சம் அந்த ஃப்ளேவரோட இருக்கும். அந்த பெப்பர் இதெல்லாம் போட்டு அந்த அதான போன்லெஸ் இதிலே தான் நார்மல் 65 டைப்பில் அந்த மாதிரி ஃப்ளேவரோட இருக்கும். அந்த மாதிரி நண்டு, காடை, இறால், மட்டனில் வெரைட்டிஸ் இது எல்லாமே, இறால் தொக்கு, மட்டன் மசாலா எல்லா வெரைட்டிஸுமே அவைலபிள் நம்மகிட்ட. இது பார்த்தீங்கன்னா நண்டு மசாலா, செட்டிநாடு சிக்கன், இது கேரளா ஸ்டைல், இது ஸ்பெஷல் மட்டன், இது கடாய் சிக்கன், நாட்டுக்கோழி சாப்ஸ், காடை மசாலா, இறால் தொக்கு, மட்டன் சுக்கா வறுவல், சீலா மீன் குழம்பு, நெத்திலி மீன் குழம்பு, சீலா மீன் வறுவல், சிக்கன் லாலிபாப், மட்டன் கோலா உருண்டை, காரைக்குடி சில்லி சிக்கன், நண்டு லாலிபாப், மெஜிரா சிக்கன், நெத்திலி மீன் வறுவல், சுறா புட்டு. நம்ம இதில் வந்து ஸ்பெஷல் ஐட்டம் இது இடித்த நாட்டுக்கோழி, சிக்கன் பக்கோடா. இது இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் சிக்கன் உப்பு கண்டம். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன ஐட்டம் இது. சிக்கன் நாட் 7. இது மேலே வந்து ஆனியன் ரிங்ஸ் வச்சு ட்ரெஸ்ஸிங் இது பண்ணியிருக்காங்க. அது இது ட்ரம்ஸ்டிக் சிக்கன். அப்போ பிரியாணி நம்மகிட்ட ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி நல்லா, நம்ம சாப்பாடும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பிரியாணியும் பிரியாணி நல்லா ஸ்பெஷலாக. ஆமாம், பிரியாணினா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அது மட்டன் தம் பிரியாணி தான். மட்டன் பிரியாணி தான். ஆனால் மற்ற பிரியாணி மாதிரி திகட்டாமல் அந்த நம்ம பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் தான் இருக்கும். நம்ம தோடி சாப்பிட்டு அந்த நெஞ்சுக்குள்ளே நிற்கிற அந்த மாதிரி ஒரு இதுவுமே இருக்காது. அப்படியா சார்? நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லா. ஓகே சார், தேங்க்யூ. கங்கா மெஸ் ஹோட்டலில் வந்தாச்சு. தலைவாழை இலையாக போட்டாங்க. போட்டு இப்போ ஆர்டருக்கு என்னென்னு கேட்குறாங்க. இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது? இன்றைக்கி செட்டிநாடு சிக்கன் இருக்குது சார். சரி. நாட்டுக்கோழி இருக்குது சார். காடை மசாலா, இறால் தொக்கு சார், நெத்திலி மீன் குழம்பு சார், மட்டன் சுக்கா, சீலா மீன் குழம்பு சார், கடாய் சிக்கன் சார், கேரளா மட்டன் சார். கேரளா மட்டனா? சரி சார். சிக்கன் நாட் 7 சார். சிக்கன் நாட் 7. சரி. இடித்த நாட்டுக்கோழி சார். இடித்த நாட்டுக்கோழி. சரி. சிக்கன் பக்கடா சார். சிக்கன் பக்கடா. சரி. பக்கடா. பெப்பர் சிக்கன் சார். பெப்பர் சிக்கன், உப்புக்கட்டை சிக்கன் சார், லாலிபப் சார், மெஜிரா சிக்கன் சார், நெத்திலி மீன் வறுவல் சார். இடித்த நாட்டுக்கோழி எடுங்க. தார் சார். இடித்த நாட்டுக்கோழி. இது என்ன உப்பு கண்டமா? சிக்கன் சார். உப்புக்கண்டை சிக்கன். உப்பு கண்டம். இது சிக்கன் உப்பு கண்டமா? சரி, ரைட்டு, ஓகே. சரி, ரைட், அப்புறம் பார்த்து. சரி. இடித்த நாட்டுக்கோழின்னு பேரே வித்தியாசமாக இருக்குது. அந்த இடித்த நாட்டுக்கோழி எப்படி இருக்குன்னு
வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதுதான் இந்த செட்டிநாட்டோட டேஸ்ட்டுன்னு சொல்கிறது. இதுதாங்க மிளகோட அந்த டேஸ்ட்டு எல்லாம் அந்த அளவா சேர்த்து சரி அவ்வளவு சாஃப்டாக இருக்குங்க. பதமாக எடுத்துருக்காங்க பாருங்க, சூப்பருங்க. அடுத்து வந்து மட்டன் உப்பு கண்டம் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் சிக்கன் உப்பு கண்டம்னு சொல்லியிருக்காங்க. அது சொல்லியாச்சு, ஆர்டர் சொல்லியாச்சு, அதுவும் வந்துருச்சு. சிக்கன் உப்பு கண்டம் எப்படின்னு பார்ப்போம். அதாவது மட்டன் உப்பு கண்டத்தை விட சிக்கன் உப்பு கண்டம் இது வித்தியாசமாகவும் இருக்குது. இது ஒரு டேஸ்ட்டுங்க, அருமைங்க. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் இருக்குன்னு பார்ப்போம். சார் மட்டன் பிரியாணி சார். மட்டன் பிரியாணியா? மட்டன் பிரியாணி, செட்டிநாடு கிரேவி சார். செட்டிநாடு கிரேவி. ஆமாம் சார். எப்போ அதாவது மட்டன் தம் பிரியாணின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கறியை சாப்பிடுவோம். அதாவது என்ன சொல்கிறேன்னா, இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் அப்படி இப்படின்னா அது ஒரு கையில் ஒரு மாதிரி இதாக இருக்கும். ஆனால் அதை பார்த்திங்கன்னா அரிசியை போட்டுங்க நல்லா ஒரு பொலன்ட்டு. இது அடுத்து இந்த கிரேவி, செட்டிநாடு கிரேவின்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். செட்டிநாடு கிரேவி அவ்வளோ அற்புதமாக. நீங்களும் மறக்காமல் காரைக்குடி வந்தீங்கன்னா இந்த கங்கா மெஸ்ஸில் வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். கங்கா மெஸ்ஸில் சாப்பிட்டாச்சு, அருமை, நல்லா இருக்குது. காரைக்குடி வந்தீங்கன்னா இந்த கங்கா மெஸ்ஸை மிஸ் பண்ணாதீங்க, வந்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.